Infinixல இருந்து 035G அப்படிங்கிற ஒரு புது 5G மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்றாங்க. இது செப்டம்பர் 2ஆம் தேதி லான்ச் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட 035Gல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் வந்து இதோட பிரைசிங் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த 035G வந்து 7.9mm திக்னஸ் வருது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் தான். கலர்ஸை பொறுத்தவரைக்கும் கோல்டன் ஹவர் மற்றும் கிரீன் ரோம் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இந்த கிரீன் கலர் வேரியன்ட் வந்து லெதர் ஃபினிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக இந்த போனோட ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பத்தி பேசலாம். ஸோ டிஸ்பிளே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பாயிண்டாக இருக்கு இந்த போன்ல. இந்த போன்ல ஒரு 6.78 இன்ச்சுக்கான 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட வருது. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் தராங்க. இது ஒரு 10 பிட் AMOLED டிஸ்பிளேயா வருது. மேலும் வந்து நமக்கு வந்து 950 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் போகுது. 2160 ஹெர்ட்ஸ்க்கான PW டிம்மிங் இருக்கு. அதனால ரொம்ப நல்ல டிம்மாக கூட நீங்க வந்து இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். இது போக 100% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட்டோட ரெயின்லாண்ட் சர்டிஃபிகேஷனோட இந்த டிஸ்பிளே வருது. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பொறுத்தவரை கார்னிங் கோல்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன வெர்ஷன்ங்கிறது சொல்லல. மத்தபடியாக இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா வருது. இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. சோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அடுத்தபடியாக இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல மீடியாடெக்கோட Dimensity 8020 அப்படிங்கிற நமக்கு 4nm ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ பேசிக்கா பார்க்கும்போது நமக்கு வந்து இது Snapdragonோட 7 Gen 1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். சோ கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹெவியான கேம்ஸ் கூட இதுல வந்து கண்டிப்பா விளையாட முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இது நல்லாவே இருக்கும். RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது 12GB and 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. RAM வர்ஷன் LPDDR4S நம்ம பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஆக வருது. சோ ஓரளவு டீசென்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த 12GB RAM கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு வந்து 21GB வரையும் வந்து ஏத்தலாம் சொல்றாங்க. அது விர்ச்சுவல் RAM கெபாசிட்டி மூலமாக. மத்தபடி இந்த போன் வந்து Android 13 OS ல HiOS 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா இருக்க போது முதல் கேமரா வந்து ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM6 சென்சார். இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வந்து வீடியோஸ் வந்து ரன் பண்ணிட்டே எடுத்தா கூட நமக்கு வந்து ஷேக்னஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. இரண்டாவதாக நமக்கு வந்து ஒரு 30 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது போக மூணாவதாக ஒரு A லென்ஸ் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. சோ பேக் சைடுல உள்ள அந்த கட் அவுட் வச்சு பார்க்கும்போது தேர்ட் கேமரா இருக்கும் சொல்றாங்க. சோ வழக்கமாக இன்ஃபினிக்ஸ்ல பார்க்குற அதே சென்சார் தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்க எடுக்கிற போட்டோஸ் வந்து ஸ்கை ராம்பிங் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக வானத்துல உள்ள அந்த கிளவுட்ஸ் வந்து கலர்ஸ் மாற்ற முடியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டியூவல் வீடியோ ஃபீச்சரும் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் சைட்லயும் வீடியோ எடுக்கலாம், பேக் சைட்லயும் ஒரே நேரத்துல வந்து 2 கேமராவும் யூஸ் பண்ணி வந்து வீடியோஸ் எடுக்கிற மாதிரி ஃபீச்சரும் இதுல கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. சோ இந்தியாவிலே முதலாக இந்த போன்ல தான் நமக்கு வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ண முடியும் சொல்றாங்க. சோ கண்டிப்பாக வந்து இது நல்ல ஃபீச்சராக இருக்கு. மேலும் ஃப்ரண்ட் சைட் கேமராவுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக மூவி ஃபில்டர், அது போக AR ஸ்பேஸ் மாதிரியான பலவிதமான விஷயங்களும் இந்த செல்ஃபி கேமராவோட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 5G-க்கான SANC சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 6, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. இது போக இந்த போனுக்கு வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் தராங்க. DTS ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட வருது. அடுத்தபடியாக இதோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த சார்ஜ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது வெறும் அரை மணி நேரத்திலே நமக்கு இந்த 80% சார்ஜ் வந்து எட்ட முடியும் சொல்றாங்க. சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியா பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல வந்து எனக்கு பிரைசிங் தெரியல. ஆனா இதோட பிரைசிங் வந்து ஒரு 25000 ரூபாய்க்கு கீழே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுல வந்து 4K ரெக்கார்டிங் பண்ண முடியும் சொல்றாங்க. இதே மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இந்த போனோட வருது. சோ நீங்க இந்த இன்ஃபினிக்ஸோட 035G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.